மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் சிலபஸில் கவர் ஆகிருக்கும், ஒரு சிலருக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் கவர் ஆகிருக்கக்கூடிய சாப்டர். ஓகே, காஸ்டிங் அப்படின்னே கொடுத்துட்டாங்க, அதனால காஸ்ட் அக்கௌண்டிங்லேயும் இது சிலபஸில் கவர் ஆகுது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அக்கௌண்டிங்கில் பொதுவாகவே எல்லா சாப்டர்லேயும் நம்ம காஸ்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, காஸ்ட் அசர்டைன்மெண்ட் அப்படி தான் பண்ணுவோம். பட் இந்த மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்றது ஒரு விதத்தில் டிஃபர் ஆகுது, அதனால அது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சிலபஸ்லேயும் சம்டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்றத வச்சு நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். அப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான முக்கியமான டிசிஷன்ஸ்க்குரிய டெக்னிக் அப்படின்னும் போது இது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்லேயும் கவர் ஆகக்கூடிய சாப்டராக இருக்குது. ஓகே, எப்படி பார்த்தாலும் இந்த சாப்டர் ரொம்பவே முக்கியமான சாப்டர், எந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு கொடுத்துருந்தாலும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்டரில் நீங்கள் ஃபுல்லாக ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் போட போகிறீங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஃபார்முலாஸை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்ஜினல் காஸ்ட்னா என்ன, மார்ஜினல் காஸ்டிங்கோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபார்முலாஸை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, மார்ஜினல் காஸ்ட்டோட மீனிங் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். அப்போ மார்ஜினல் காஸ்ட்டோட மீனிங் புரிஞ்சுக்கிறது ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போது ஒரு பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 100 டேபிள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த 100 டேபிள்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 ருபீஸ் தேவைப்படுது. ஓகேவா, இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸஸாக ஒரு டேபிள் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அவங்க 101 டேபிள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு நான் உங்களை கேட்டால் நீங்கள் ஈஸியாக என்ன சொல்வீங்க, 50,000க்கு வந்து 50,000 ஆகுது 100 யூனிட்ஸ்க்கு. அப்போ டிவைட் பண்ணால் ஒரு டேபிளுக்கு 500 ருபீஸ் தானே. அப்போ எக்ஸஸாக எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,500 தானே அப்படின்னு உங்களோட கேல்குலேஷன் இருக்கும். இது கரெக்டான கேல்குலேஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 100 டேபிள்ஸ்க்கு 50,000 ஆச்சு அப்படின்னா அந்த 101 டேபிள் அடுத்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரா டேபிள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக காஸ்ட் இன்கர் ஆகும். அதாவது இந்த ப்ரொடக்ஷன் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் மாற மாற என்ன ஆகும் அப்படின்னா காஸ்ட்டும் மாறும். எதனால் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 டைப் ஆஃப் காஸ்ட் இருக்குது. என்னென்ன காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு 2 டைப் ஆஃப் காஸ்ட் இருக்குது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் மாறினாலும், ப்ரொடக்ஷன் மாறினாலும் சரி, சேல்ஸ் மாறினாலும் சரி, காஸ்ட் வந்து மாறாது அப்படின்றது தான் ஃபிக்ஸட் காஸ்ட்டு. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 100 டேபிள்ஸ் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இவங்களோட இந்த மொத்த காஸ்ட்டில் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டில் அவங்க என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 5,000 ருபீஸ் வந்து ரெண்ட்டு பே பண்ணுறாங்க அந்த பில்டிங்க்கு. அப்படின்னா இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் 5,000 ருபீஸ் ரெண்ட் இருக்குது இல்லையா, இது வந்து மாறவே மாறாது. இவங்க 101 டேபிள் ப்ரொடியூஸ் பண்ணினாலும் 5,000 ருபீஸ் தான் என்னவா கொடுக்க போகிறாங்க, ரெண்ட்டு கொடுக்க போகிறாங்க. இல்லை இவங்க வந்து 95 டேபிள்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, 5,000 ருபீஸ் தான் ரெண்ட்டு பே பண்ண போகிறாங்க. அதுதான் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்ற அர்த்தம். ஓகே, ப்ரொடக்ஷனும் சேல்ஸும் மாறினாலும் இந்த காஸ்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், சேஞ்ச் ஆகாது. அதுதான் ஃபிக்ஸட் காஸ்ட். அடுத்து வேரியபிள் காஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது வேரியபிள் காஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இதை தான் நம்ம வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த டேபிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்படும், லேபர் சார்ஜஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும், சில டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, அப்போ 101வது டேபிளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அடிஷ்னலாக நீங்கள் மெட்டீரியல் வாங்குவீங்க, அதாவது அந்த டேபிளுக்கு வுட்டு வாங்குவீங்க இல்லையா. அப்போது அது வந்து நம்பர் மாறும்போது வேரி ஆகும். ஓகே, யூனிட் மாறும்போது அது சேஞ்ச் ஆகும். ஸோ லேபர் அடிஷ்னலாக தேவைப்பட்டா, இது ஒரு டேபிள் அப்படின்னும் போது சம்டைம்ஸ் வந்து இன்னும் அதிகமாகவே நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னா லேபர்ஸ் தேவைப்படுவாங்க, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தேவைப்படும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் வந்து மெட்டீரியல், லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா
இந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் மாறும்போது, சேல்ஸ் யூனிட்ஸ் மாறும்போது இதுவுமே மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் அதை நம்ம வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பாருங்கள், நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, 50,000 ரூபா டோட்டல் காஸ்ட் 100 டேபிளுக்கு. அப்போ 101வது டேபிளுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி 50,500 ருபீஸ் தான் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி இருக்காது. அந்த மெட்டீரியல் காஸ்ட் வேரி ஆகும், லேபர் காஸ்ட் வேரி ஆகும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு யூனிட் அடிஷ்னலாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வேரியபிள் காஸ்ட் வேரி ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் கொடுக்குற எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா 101வது டேபிள் ப்ரொடியூஸ் பண்ணும்போது டோட்டல் காஸ்ட் வந்து 50,700 ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இந்த அடிஷ்னலாக ஒரு டேபிள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எக்ஸஸாக எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 ருபீஸ் ஆயிருக்கு. காஸ்ட் வந்து அதிகமாகிருக்கு. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் காஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேரியபிள் காஸ்ட் இருக்குது இல்லையா, இதனால தான் இந்த அடிஷ்னல் காஸ்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ அடிஷ்னலாக ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் ஆகுது அப்படின்றது தான் மார்ஜினல் காஸ்ட். இப்போ நான் உங்களுக்கு மார்ஜினல் காஸ்ட்டோட மீனிங்கை ரீட் பண்ணுறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மார்ஜினல் காஸ்ட் இஸ் த அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் அன் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் எ ப்ராடக்ட். மார்ஜினல் காஸ்ட் அப்படின்றது என்னென்னா அடிஷ்னல் காஸ்ட், அதாவது அடிஷ்னல் யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற அடிஷ்னல் காஸ்ட். ஓகேவா, இப்போ 101வது டேபிளுக்கு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ தேவைப்பட்டிருக்கு, 700 ருபீஸ் அடிஷ்னல் காஸ்ட் தேவைப்பட்டிருக்கு, 700 ரூபாய் தேவைப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங்க்கு ஐசிஎம்ஏ இவங்க தான் பொதுவாக கொடுக்கக்கூடிய டெஃபினிஷன் இல்லையா. ஸோ ஐசிஎம்ஏ லண்டனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வால்யூம் ஆஃப் அவுட்புட்டுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் காஸ்ட் இருக்கும். நம்மளோட எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த 100 டேபிள் அப்படின்றது தான் அந்த பர்டிகுலர் வால்யூம் ஆஃப் அவுட்புட். அதுக்கான காஸ்ட் 50,000 இல்லையா. இது வந்து சேஞ்ச் ஆகுது, அந்த காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. எப்போ சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் அவுட்புட் அது இன்க்ரீஸ் ஆகவும் இருக்கலாம், டிக்ரீஸ் ஆகவும் இருக்கலாம். ஒவ்வொரு யூனிட்டும் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த காஸ்ட்டு சேஞ்ச் ஆகும், அல்லது ஒவ்வொரு யூனிட்டும் டிக்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 1 யூனிட் சேஞ்ச் ஆகும்போது என்ன காஸ்ட்டில் சேஞ்ச் இருக்குது அப்படின்றது தான் என்னது நம்மளோட மார்ஜினல் காஸ்ட் அப்படின்றது. ஓகேவா, ஸோ அந்த 1 யூனிட்டில் சேஞ்ச் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வேரியபிள் காஸ்ட். நான் எக்ஸாம்பிள்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் இருக்குது. ஸோ அடிஷ்னலாக இந்த மெட்டீரியல் வாங்குறதுக்கு அவங்களுக்கு அடிஷ்னலாக தேவைப்பட்டிருக்கு, அதனால தான் இந்த காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இதுதான் மார்ஜினல் காஸ்ட்டோட டெஃபினிஷன். இப்போ நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க போகிறது என்ன டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்டிங்னா என்ன. ஓகே, ஸோ மார்ஜினல் காஸ்ட்னா என்னன்னு தெரியும் இல்லையா, அடிஷ்னலாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் ஆச்சு அதை நம்ம அசர்டைன் பண்ணுறோம் இல்லையா, கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மார்ஜினல் காஸ்டிங். பாருங்கள், இதுவும் ஐசிஎம்ஏல தான் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, த அசர்டைன்மெண்ட் ஆஃப் மார்ஜினல் காஸ்ட். ஓகே, மார்ஜினல் காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, மார்ஜினல் காஸ்ட் மட்டும்தான் கண்டுபிடிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா மார்ஜினல் காஸ்ட் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலை. அந்த மாதிரி காஸ்ட் சேஞ்ச் ஆகுறதுனால ப்ராஃபிட்டில் என்ன சேஞ்சஸ் வருது, ஓகேவா, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது தான் மார்ஜினல் காஸ்டிங். இது எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட், இந்த டிஃப்ரென்ஷியேஷனில் காஸ்ட்டு சேஞ்ச் ஆகும்போது ப்ராஃபிட்டில் என்ன சேஞ்சஸ் வருது அப்படின்றதையும் சேர்த்து அசர்டைன்மெண்ட் பண்ணுறோம், அதுதான் மார்ஜினல் காஸ்டிங். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு மார்ஜினல் காஸ்டிங்கோட டெஃபினிஷன் புரிஞ்சிருக்கும். ஓகே, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் மார்ஜினல் காஸ்ட் அப்படின்றது வந்து மேனேஜரியல் டிசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவுட்புட் மாறுது, அவுட்புட் மாறும்போது காஸ்ட் மாறுது, அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ மாறுது, இந்த ப்ராஃபிட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவுட்புட் மாறும்போது காஸ்ட்டும் மாறினா என்ன ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுற டிசிஷன் மேக்கிங்க்கு மார்ஜினல் காஸ்டிங் முக்கியமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி இதை வச்சு இந்த மார்ஜினல் காஸ்டிங் டெக்னிக்கை வச்சு நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டோட ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ப்ராஃபிட்டபிலிட்டி இதை நம்ம என்ன பண்ண முடியும், டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியும். அதுதான் மார்ஜினல் காஸ்டிங்
டெக்னிக் அப்படின்றது டிசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம மார்ஜினல் காஸ்டிங்கில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் இது மூணுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறது தான் காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸில் தான் நம்ம இந்த சாப்டரில் போட்டு பார்க்கக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபார்முலாஸ்க்கு முந்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட். ஸோ இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாத ஒரே ஒரு விஷயம், ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்குரிய அனதர் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட் காஸ்ட் இல்லைன்னா டைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து உங்களோட சேல்ஸோட யூனிட்ஸ் மாறினாலும் சரி, ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் மாறினாலும் சரி, ஃபிக்ஸட் காஸ்ட் மாறாது. ஸோ எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே கொடுத்தேன் ஆஃபீஸ் ரெண்ட். ஓகே, அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட்டுக்கும் அனதர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் காஸ்ட் அண்ட் இல்லை மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னும் சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் சேஞ்ச் ஆக அது ப்ரொடக்ஷனோட அவுட்புட்டாகவும் இருக்கலாம், இல்லை சேல்ஸ் யூனிட்ஸும் இருக்கலாம். சேஞ்ச் ஆக வேரியபிள் காஸ்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஓகே, மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட மார்ஜினல் காஸ்டிங் சாப்டரில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை சப்ராக்ட் பண்ணினா கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை சப்ராக்ட் பண்ணினா ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை அடிப்படையாக வச்சு தான் நம்ம அடுத்து ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து நம்ம கான்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கான்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன். ஓகே, சப்போஸ் உங்ககிட்ட வந்து சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் என்னவா இருக்குது கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் இது ரெண்டையும் ஆட் பண்ணினா உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து தான் இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஓகே, அண்டு இன்னுமே ஒரு ஃபார்முலா இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் வந்து ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷனுக்கு இன்னொரு ஃபார்முலா என்னென்னா சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ. ஓகே, இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறதுக்கு முந்தி பிவி ரேஷியோனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால இப்போ நம்ம பிவி ரேஷியோனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பிவி ரேஷியோவை நம்ம இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு சேல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கான்ட்ரிபியூஷன் டு சேல்ஸ் அப்படின்றதுக்கு இந்த பிவி ரேஷியோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ். இதுதான் பிவி ரேஷியோவோட ஃபார்முலா. அப்போது மேம் எல்லாத்துலேயுமே நிறைய ஃபார்முலா ஆர் போட்டு கொடுத்துருக்கீங்கன்னா இது ஒன்றும் ஈஸி தான். உங்களுக்கு கான்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா தெரியும் இல்லையா? சப்போஸ் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கல அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம், சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை சேல்ஸ். சேம் ஃபார்முலா தான். கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிக்கலான்றது தான் அந்த ஃபார்முலாவை மாற்றி எழுதியிருக்கோம். அதே மாதிரி கான்ட்ரிபியூஷனுக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் இல்லையா? ஸோ இந்த ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் ப்ராஃபிட்ன்றது தான் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ். ஸோ ஒரே ஒரு ஃபார்முலா தான் கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ். இந்த கான்ட்ரிபியூஷனுக்கு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு அதர் ஃபார்முலா இருக்குது இல்லையா? அதை தான் நான் இங்கே தெளிவாக எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸும் கொடுக்கல அப்படின்னா ப்ராஃபிட்டும் கொடுக்கல வேரியபிள் காஸ்ட்டும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம்னா உங்ககிட்ட சேல்ஸ் இருந்ததுன்னா சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ. ஓகே, ஸோ இதை வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? மேத்தமெட்டிக்கல் ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போவோம் இல்லையா? அதுதான். ஸோ கான்ட்ரிபியூஷன் தேவை அப்படின்னா சேல்ஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ ஆப்போசிட் எடுத்துகிட்டு போவீங்க இல்லையா? அதை தான் இங்கே சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோன்னு கான்ட்ரிபியூஷனுக்குரிய ஃபார்முலாவாக மாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த டெக்னிக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்குரிய ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா
நோ ப்ராஃபிட் நோ லாஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த யூனிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. இந்த சேல்ஸ் யூனிட்ஸுக்கு கம்பெனிக்கு ப்ராஃபிட்டும் இருக்காது, லாஸும் இருக்காது அப்படின்றத தான் நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸை வந்து நம்ம யூனிட்ஸ்லையும் கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா அமௌண்ட்லேயும் கண்டுபிடிக்கலாம் ருப்பீஸில். ஃபஸ்ட்டு நம்ம யூனிட்ஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத பார்த்துடலாம். ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் மைனஸ் மார்ஜினல் காஸ்ட். இது பார்த்ததும் உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா என்னன்றதை சிம்பிளாக இங்கே சொல்லிடுறேன். ஃபிக்ஸட் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன்றது என்னது? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு தான் கான்ட்ரிபியூஷன் இல்லையா? இங்கே சேல்ஸ் கொடுத்துருக்கேன். வேரியபிள் காஸ்ட்டு நம்ம மார்ஜினல் காஸ்ட்டுன்னு சொல்லுவோன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஸோ இதுதான் சிம்பிள் ஃபார்முலா. ஃபிக்ஸட் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன்றது என்னது? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட், இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து பெர் யூனிட்டுக்கு என்ன அப்படின்றத நீங்கள் எழுதணும். ஓகே, இந்த ஃபார்முலா இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரேக் ஈவன் சேல்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, டிஸ்கஸ் பண்ணினோம் இல்லையா? ஸோ பிரேக் ஈவன் சேல்ஸோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட்டால் டிவைட் பண்ணினா உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க, பிரேக் ஈவன் சேல்ஸோட அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க, ப்ரைஸ் பெர் யூனிட்டால் டிவைட் பண்ணினா யூனிட்ஸில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்டை ருப்பீஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஓகே, ஸோ அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஃபார்முலா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஃபார்முலா. இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ். ஓகே, ஒருவேளை இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பை பிவி ரேஷியோ. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை வந்து நம்ம ரேஷியோலையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ரேஷியோவில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எடுத்து எழுதுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி டிவைடட் பை ஆக்சுவல் சேல்ஸ் இன்டூ 100. இது வந்து ரேஷியோவுக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தது பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 4 ஃபார்முலா தான் பார்த்துருக்கோம். இந்த 4மே இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்ஜினல் காஸ்ட் சாப்டரில் ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலாஸை கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த சாப்டரில் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அண்ட் நீங்கள் மார்க்கும் ஈஸியாக என்ன பண்ண முடியும், செக்யூர் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம மார்ஜினல் காஸ்ட்டோட மீனிங், மார்ஜினல் காஸ்டிங்கோட மீனிங், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜினல் காஸ்டிங்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.